ஹாய் ஹலோ வணக்கம் ஐபவான் அஸ்ஸலாமு அலைக்கும் guys. உலகத்துல ஒவ்வொரு விதமான ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திருப்போம். வாகன ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திருப்போம், கப்பல்கள் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திருப்போம், ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் கூட பார்த்திருப்போம். ஆனா நான் சொல்ல போறது, உலகத்துல இதுவரையில ஒரு ஃபிளைட் இந்த நடந்ததுன்ற கேள்வியே தெரியாம, அந்த கேள்விக்கு பதிலே தெரியாம உலகத்தை விட்டு மறைஞ்ச சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தவிர்த்து தான் நான் இந்த வீடியோல உங்களோட பேச போறேன். ஸோ கட்டாயம் மல்வானி யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 14 மார்ச் 8 239 பேரோட MH370 அப்படின்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் மலேசியாவிலிருந்து சைனா நோக்கி பயணமாகுது. 12:49 வெளியான இந்த பிளைட் 1:19 மலேசியன் ஏர்லைன்ஸ்ல இருந்த உதவி பைலட் சொல்றாரு, குட் நைட் மலேசியன், குட் நைட் மலேசியன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அதுதான் அந்த பிளைட்ல இருந்து பதிவாகிய கடைசி வாய்ஸ் ரெக்கார்ட். இதுக்கு பிறகு எந்த விதமான வாய்ஸ் தகவல்களும் ராடர்கள்ல பதியப்படல. சில காலம் கழித்து இராணுவத்துல சேர்ந்த ராடர்ல பதியப்பட்டது என்னண்டா, நேரா நோக்கி பயணம் செய்ய வேண்டிய இந்த மலேசியன் பிளைட் ஒரு கட்டத்துல அந்த இடத்திலிருந்து வழி மாறாக பின்னோக்கி பயணமானதாகவும், அது அந்த பயணமாக வேண்டிய இடத்திலிருந்து 2000 கிலோமீட்டர் ஆஸ்திரேலியா பக்கம் பயணமானதாகவும் ஒரு ராடார் பதிவு பதியப்படுது. அதிலிருந்து ராடார் பதிவு கூட தொலைந்து போகுது. எஸ், உலகத்துல மிகப்பெரிய தேடலா கூட இதை கருதினாங்க. 2014 239 பேரோட பயணமான இந்த மலேசியன் MH370 பிளைட் அந்த ராடார் பதிவுக்கு பிறகு உலகத்துக்கு என்ன நடந்தது கூட தெரியாம உலகத்துக்கு இந்த மிகப்பெரிய கேள்விக்கு பதில தேட தொடங்குறாங்க. 26 நாடுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட $160 மில்லியன் செலவழிச்சு இந்த பிளைட்டை தேடுறாங்க. 239 பேருடைய குடும்பத்தினர்களும் இதை பிரஷர் பண்றாங்க, தேடி 2018 மலேசியா அரசு அறிவிக்கிறது இல்ல, இந்த மலேசியா பிளைட் சம்பந்தப்பட்ட எந்த தகவல்களும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கல. அந்த 239 பேரும் உயிரிழந்ததாக ஒபிஷியலாக உலகத்துக்கு அறிவிக்கிறாங்க. சில காலங்கள் கருத்து ரியூனியன் தீவுகள், அதே போல மடகஸ்கார் போன்ற நாடுகள்ல கரை ஒதுங்கியதாக இந்த MH370 பிளைட் உதிரி பாகங்கள் கிடைச்சதாக ஒரு சில பதிவுகள் தெரிவிக்கிறது. இந்த பிளைட்டுக்கு என்ன நடந்தது கேள்விக்கு உலகத்துல இதுவரையில யாருக்குமே ஒரு உண்மையான ஆதாரபூர்வமான பதில்கள் இல்லை. ஒரு கூட்டத்தினர் சொல்றாங்க, இந்த பிளைட் மலேசியா பிளைட்ல இருந்த அந்த பர்டிகுலர் விமானி தான் வேண்டும் என்று மலேசியா விமானத்தை திசை திருப்பி பயணித்ததாக தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பார்சவை சொல்றாங்க, இந்த பிளைட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இப்படி நடந்தது. ஆனா இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, இந்த பிளைட் ஹைஜாக் செய்யப்பட்டதாகவும், இந்த மலேசியன் பிளைட்டுக்கு எதுவுமே ஆகல, கம்ப்ளீட்டா இது ஹைஜாக் பண்ணி ஒரு கூட்டம் இதுவரையில வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு கூட்டம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அதை பத்தி இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க.